புதுச்சேரி அருகே ஏரிக்கரையில் 19 வயது இளைஞர் தலை துண்டிக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட வழக்கில் தேடப்பட்டு வந்த 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடலூர் மாவட்டம் ரெட்டிச்சாவடி காவல் நிலையம் வழக்கம் போல் இயங்கிக் கொண்டிருந்தது. இரவு 8:11 மணிக்கு காவல் நிலைய வாசலில் இருசக்கர வாகனத்தை திடீரென நிறுத்திய அடையாளம் தெரியாத நபர்கள் துண்டிக்கப்பட்ட தலை ஒன்றை காவல் நிலையத்திற்குள் வீசி எறிந்துவிட்டு மின்னல் வேகத்தில் தப்பியோடினர். நெஞ்சை உழுக்கும் இந்த காட்சிகள் அனைத்தும் காவல் நிலையத்தில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவானது. இதை கண்டு காவல் நிலையத்தில் இருந்தவர்கள் அலறியடித்து ஓடினர். தலையை கைப்பற்றி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அப்போது புதுச்சேரியில் உள்ள குடியிருப்பு பாளையம் மாரியம்மன் கோவில் வீதியைச் சேர்ந்த தச்சு தொழிலாளி வெங்கடேசனின் 19 வயது மகன் சுவேதன் தலை துண்டித்து கொலை செய்யப்பட்டிருப்பது தெரியவந்தது. கடந்த 9ஆம் தேதி இரவு பின்னாச்சி குப்பத்தில் தலையில்லாத உடல் ஒன்று மீட்கப்பட்ட நிலையில் அவர் யார் என்ற துப்பு கிடைக்காமல் இருந்தது. இந்த நிலையில் ரெட்டிச்சாவடி காவல் நிலையத்தில் வீசப்பட்டது புதுச்சேரியில் கொலை செய்யப்பட்ட சுவேதனின் தலைதான் என்பதை போலீசார் உறுதி செய்தனர். கொலைக்கான காரணம் பற்றி ஆராய்ந்த போலீசார் சுவேதன் மற்றும் அவரது நண்பர்கள் மீது கொலை மற்றும் திருட்டு வழக்குகள் இருப்பதை அறிந்தனர். அண்மையில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட அவரது நண்பர்களை சுவேதன் காட்டிக் கொடுத்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. இதனால் ஆத்திரமடைந்த நண்பர்கள் சுவேதனின் தலை மற்றும் கைகளை துண்டித்து கொலை செய்தது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சுவேதனின் தலை மற்றும் உடல் இரண்டையும் கைப்பற்றிய புதுச்சேரி போலீசார் இந்திரா காந்தி மருத்துவமனைக்கு உடற்கூறு சோதனைக்காக அனுப்பி வைத்தனர். கொலை நடந்திருப்பது கடலூர் மாவட்ட எல்லை பகுதி என்பதால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஜயபாஸ்கர் தலைமையில் விசாரணை நடத்தப்பட்ட பின்னர் வழக்கானது புதுச்சேரி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது.